காணாம போச்சு அப்படின்னு சொல்லி அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க தரப்ப வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அவங்க யார்கிட்ட அவங்க பேசுனாங்கிறத அவங்கள்ட்ட விசாரிச்சாவே கிட்டத்தட்ட வந்து யார் நேரடி குற்றவாளி அப்படிங்கிறது தெரிஞ்சிருமே. நேத்து இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, இப்பதான் படிச்சேன். ஒரு பிரபலம் பத்திரிக்கையில ஒரு இணையதள செய்தியா பார்த்தேன். அத சொல்றாங்க, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க, நானே 2 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கிறேன் நகையை மீட்க சொல்லி சிவகங்கை போலீஸ்க்குன்னு ஒரு செய்தி வந்திருக்கு. இப்ப அந்த அம்மையார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிவகங்கை போலீஸ்கிட்ட நகையை மீட்க சொல்லி நானே 2 லட்சம் ரூபாய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ம், இப்ப அந்த கொடுத்த 2 லட்சம் கூலிக்கு தான் அந்த கொலையா, அந்த அம்மையார் கொடுத்த பேட்டி இருக்கு. இப்ப ம், ம், இப்ப போட்டிருக்காங்க. ம், பிரபல ஒரு வாரதையுடைய இணையதளத்துல போட்டிருக்காங்க. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, அந்த 2 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் நீங்க வந்து ஒரு வேட்டை நாய் போல குத்தி ஒரு குதறி அவனை கொன்னீங்களான்னு கேட்கறேன். இன்னொன்னு சொல்றேன், கூடுதலா சொல்றேன். மடப்புறம் கோவில நிறைய திருட்டு நடக்குது. ம், நிறைய திருட்டு நடக்குது. நேத்து ஒரு 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 ஆட்டோல வச்சிருந்த அங்க ஆட்டோல கொண்டு வந்த ஸ்பீக்கர் திருட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நடந்தும் மடப்புறம் கோவில் திருட்டு நடக்குதுன்றாங்க. ம், இது ஒரு நாள் 2 நாள் திருட்டு இல்ல. போலீஸோட இன்னொரு பக்க வெர்ஷன் என்ன சொன்னாங்கன்னா, இந்த திருடு எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு, கண்டுபிடிக்க முடியல. அதை கண்டுபிடிக்கதா இவன் தான், இவனை பிடிச்சாங்கன்னா ஒட்டுமொத்தமா கண்டுபிடிச்சிடலாம்னு பிளான் பண்ணாங்கன்னா இது ம். முட்டாள்தனம். அந்த தம்பி வேலைக்கு சேர்த்து 2 மாசம் தான் ஆகுது.